அதனால் சரி இப்படி சாப்பிட்றலாம் அப்படின்னு நிறுத்திட்டு சாப்பிட்டுட்ருக்கோம். நல்ல புளியந்தோப்பு, நல்ல காற்று வருது. சாப்பிட்டு முடிச்சாச்சு, கிளம்ப வேண்டியதுதான். அப்படி உப்பெல்லாம் போட்டாச்சு, அப்படி ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டியதுதான். அவ்வளோதான், பேக் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போகணும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்னம்ஸ் ரெசிபீஸ். ஒன் டே ட்ரிப்பாக நாங்கள் ஒரு இடத்துக்கு போகிறோம். அதுக்கு நான் இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டும் மத்தியானம் லஞ்சும் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அதெல்லாம் என்னென்ன ரெடி பண்ணியிருக்கேன், எங்கே போனோம் அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் பார்ப்போம். எங்கள் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் யூடியூப்பில் கமெண்ட்ஸ்க்கு கீழே வந்துட்டுருக்கு. அதில் போய் கிளிக் பண்ணிங்கன்னா அதோட ரேட்டு டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் வேணுங்கிற பொருளை ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இட்லிக்கு தக்காளி சட்னி அரைச்சி வச்சுட்டேன் நைட்டு, அதனால் காலையில் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தது. அப்புறம் வெள்ளரிக்காய் சாதத்துக்கு அப்படி தொட்டுக்கலாம் அப்படின்னு. உப்புலாம் போட்டால் தண்ணி விட்டுக்கும். சும்மா நறுக்கிட்டு சாப்பிட்றச்ச போட்டுக்கலாம். இப்போ எல்லாம் ரெடி ஆகிடுச்சு, பேக் பண்ணணும். அப்படி உப்பெல்லாம் போட்டாச்சு, அப்படி ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டியதான். இப்போ தயிர் சாதத்துக்கு தாளித்து வச்சாச்சு. சாதம் வேகுது, அது முடிஞ்சதும் தயிர் சாதம் பண்ணணும். இப்போ எல்லாம் ரெடி ஆயாச்சு. லஞ்சு பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. பாருங்கள், இட்லி, அதுக்கு தக்காளி சட்னி, தயிர் சாதம், வாழைக்காய் ஃப்ரை, வெள்ளரிக்காய், அப்புறம் விளாம்பழம் வாங்கினது இருந்தது. அப்புறம் வச்சுட்டு போனால் வேஸ்ட் ஆகிடும்னு அதில் நாட்டு சக்கரை போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கு. அவ்வளோதான், பேக் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போகணும். ஹார்ஸ்லி ஹில்ஸ்க்கு கிளம்பியாச்சு. நம்ம சென்னையிலேருந்து வந்தோன்னா பல்லாவரம் தாண்டினதும் காஞ்சிபுரம் வழி இருக்கு இல்லையா, அந்த சுங்குவார் சத்திரம் அந்த வழியில் தான் போனோம். அப்புறம் அங்கே போய் நம்ம மாறிக்கணும். இது காஞ்சிபுரம் போகிற வழி. நல்லா இருக்குது, ரோடெல்லாம் நல்லாவே இருக்குது, எல்லா ரோடுமே. இப்போ ஸ்ரீபெரும்புதூர்கிட்ட வந்தாச்சு. 5 மணிக்கு எந்திரிச்சதுனால பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. பிரேக்ஃபாஸ்ட்டு அப்படி காருக்குள்ளே சாப்பிட்றலாம். ஒரே டிராஃபிக்காக இருக்குது. மரம் எல்லாம் கூட ஒன்றும் இல்லை. தண்ணியெலாம் கை கழுவுறதுக்கு எல்லாமே இருக்குது. அதனால் சரி இப்படி சாப்பிட்றலாம் அப்படின்னு நிறுத்திட்டு சாப்பிட்டுட்ருக்கோம். இட்லியும் தக்காளி சட்னியும். இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொண்டு வந்துடுறதுனால எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்கள். எங்கே வேணால் டக்குன்னு சாப்பிட்டுக்கலாம். நம்ம நல்ல ஹோட்டல் தேடணும் அப்படின்னு இல்லை, நம்மளால் முடிஞ்ச வரலையும் ஏதோ வீட்டிலேருந்து செஞ்சுட்டு வரலாம். இப்போ ஆந்திராக்குள்ளே வந்தாச்சு. சித்தூர் இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்குது இல்லை? இன்னும் எவ்வளோ கிலோமீட்டர் இருக்குது? 30. பாருங்கள், ஒரே ஹில்ஸாக இருக்குது எல்லா பக்கமும். இந்த பக்கம் எல்லாமே நல்லா ப்ளசண்ட்டாக தான் இருக்குது. போய் தான் பார்க்கணும் ஹார்ஸ்லி ஹில்ஸ் எப்படி இருக்குன்னு. ரோடெல்லாம் கூட பாருங்கள், நல்லா இருக்குது. இந்த இடத்துக்கு போகிறது புதுசுங்கிறதுனால எங்களுக்கு ரூட்டெல்லாம் தெரியல. கூகுளில் ரூட் மேப் போட்டுக்கிட்டு தான் போனோம். கரெக்டாக தான் இருந்தது. அந்த மேப் வழியாகவே தான் நாங்கள் பார்த்துக்கிட்டே போனோம். ஏன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ ஹார்ஸ்லி ஹில்ஸ் கிட்ட வந்தாச்சு. காணிப்பாக்கம் கோயிலுக்கு போனோம். அங்கே ரொம்ப கூட்டமாக இருந்தது. அது க்யூலெல்லாம் நின்னோன்னால 150 ருபீஸ் டிக்கெட்டுக்கே ரொம்ப நேரம் ஆகுனாங்க. சரி வர்றச்ச பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லாட்டி இந்நேரம் அங்கே போயிருக்கலாம். இப்போ தான் சாதத்தை சாப்பிட்டுட்டே போயிடலாம். பாருங்கள், சாதம் நல்லா தளர்த்தியாகவே இருக்குது. நல்லா தயிர் ஊற்றி பிசைஞ்சேன், அதனால் பாலும் ஊற்றினேன். அதனால நல்லா இருக்குது. வாழைக்காய் ஃப்ரை, ஸ்பூன் தான் மறந்து போச்சு. கொஞ்சம் நிழலாக இடம் கிடச்சிது. சரி சாப்பிட்டுட்டே மேலே போயிடலான்ட்டு இப்போ தயிர் சாதம், வாழைக்காய், வெள்ளரிக்காய் வச்சாச்சு. சாப்பிட்டுட்டு கிளம்பணும். நீங்களும் சுவையாக சமைக்கணுமா? எங்கள் மசாலா பொடிகளை யூஸ் பண்ணி பாருங்கள். அதெல்லாம் வாங்கணுன்னா ஸ்க்ரீனில் வர்ற வெப்சைட்டுக்கும் வாட்ஸ்அப் நம்பருக்கும் போய் ஆர்டர் பண்ணிங்கன்னா நீங்கள் வேணுங்கிறத வாங்கிக்கலாம். நல்ல புளியந்தோப்பு, நல்ல காற்று வருது. சாப்பிட்டு முடிச்சாச்சு, கிளம்ப வேண்டியதுதான்.
நாங்கள் சாப்பிட்ட இடத்துல ஒரு நாய்க்குட்டி வந்தது. சாப்பிட்டதில் தயிர் சாதம் மீதி இருந்தது, அது கொடுத்தோம். அதையும் சாப்பிட்டுது. அதுக்கு ரொம்ப பசி போல். அப்புறம் சரி பிஸ்கட் இருந்தது, அதையும் வந்து போட்டேன். நல்லா பார்த்துட்டு ஃப்ரெண்ட்லியாக அப்படியே சாப்பிட்டுது. ஏதோ பழகின நாய் மாதிரி வந்தது. அப்புறம் அதுக்கு நான் வந்து கிராக் ஜாக் தான் எடுத்துகிட்டு போயிருந்தோம். சரி கொடுத்தேன், சாப்பிட்டுது. இப்போ ஹார்ஸ்லி ஹில்ஸ் கிட்ட அடிவாரத்துக்கிட்ட வந்துட்டோம். அப்படியே போனால் இங்கே ஆர்ச் போட்டிருக்கு பாருங்க, ஹார்ஸ்லி ஹில்ஸ். இங்கேருந்து மலை ஸ்டார்ட் ஆகுது. ₹100 என்ட்ரன்ஸ் ஃபீஸு. இங்கேருந்து மலை ஏற வேண்டியதுதான். ரொம்ப பெரிய மலை இல்லை, 10 கிலோமீட்டரா மலை? 8 கிலோமீட்டர். ஹார்ஸ்லி ஹில்ஸ் வந்தாச்சு. நான் வந்து எப்படி இருக்குமோ என்னவோன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் நினச்சதை விட நல்லாவே இருக்குது. நிறைய மங்கீஸ், குரங்கு நிறையா இருக்குது. அழகாக பாருங்க, இங்கெல்லாம் உட்காந்துட்ருக்கு. என்னவோ பேப்பரெல்லாம் பிரிச்சுக்கிட்டு நல்லா இருக்குது. மேலே போய் பார்க்கணும் எப்படி இருக்குது கிளைமேட்டுன்னு. ஏனோ இங்கே வருது பாருங்க, இவன் கேமரா பார்க்குது. அது என்னவோ கையில் வச்சிட்ருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கு. அங்கெல்லாம் பெருசுலாம் இருக்கு, பெரிய மங்கி எல்லாம். பாருங்க, இந்த மங்கி வித்தியாசமா இருக்கு. பெரிய குரங்கு, முகம் மாத்திரம் கருப்பா இருக்கு. இதான் வந்து நாங்கள் புக் பண்ணியிருக்க ரிசார்ட், விஎஸ்ஆர் விண்ட்வேவு. நினச்சதை விட சூப்பராகவே இருக்குது. நிறைய யூக்கலிப்டஸ் மரங்கள், காற்று நல்ல வாசமாக இருக்குது. யூக்கலிப்டஸ் வாசம் அப்படி மேலே மேலே இருக்குது. நான் அப்புறம் எல்லாம் இன்னும் ரூம்குள்ளே போகல, வெளியில் நின்று தான் எடுத்துகிட்ருக்கோம். போயிட்டு அப்புறம் என்னென்ன பார்க்குறோம் அப்படிங்கிறதெல்லாம் பார்ப்போம். இப்போ ரூம்குள்ளே வந்தாச்சு. ரூம் டூர் பார்க்கலாம். பரவாயில்ல, ஏதோ அவங்க ஸ்டைலில் இருக்குது.